தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 8வது வாரம் முட்டைப்பால் திட்டம் தொடர்ந்து நடைபெற்று முடிந்துவிட்டது. இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அண்ணன் செல்வம், தம்பி சசி மற்றும் இதர கழக உறுப்பினர்கள், வட்ட கழக உறுப்பினர்கள், கண்ணன் அட்வொகேட் அவர்களும், திரு ராஜ்குமார் ஆடிட்டர் அவர்களும், அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் தொடர்ந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய பொறுப்பு கண்ணன் அவர்களே சேரும். தொடர்ந்து 8வது வாரம் முடித்து விட்டோம். தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டே கொண்டிருப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் கழகத் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை சட்டமன்றத்தில் முதல்வராக காணும் வரை நாங்கள் பாடுபட்டு கொண்டிருப்போம், உறுதியேற்கிறோம். இதை நாங்கள் செயல்படுத்தி முடித்து காட்டுவோம் என்பதுதான் எங்களது உறுதிமொழி. மற்றும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தரும் எம்எல் பிரபு அவர்களும், இணை இளங்கோ அவர்களும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாள் காணும் நம்ம கழக கொள்கை தலைவர்களில் திரு அஞ்சல் அம்மா முருகன் படையாச்சி அவர்களால் முடியும் போது மகளிரால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மகளிராலும் முடியும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இறங்கி போராடினா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். வீட்டிலே இருந்தே பேசிட்டு இருந்தோன்னா ஒண்ணுமே வேலைக்காகாது. கழகத் தலைவர் அங்கம்மாள் அவர்கள் தொடர்ந்து 7.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. தொடர்ந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. விடுதலை போராட்டம் பண்ணி ஜெயிலில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களால பண்ணும்போது மகளிராகிய உங்களால ஏன் பண்ண முடியாது? 4.5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் போது உங்களால ஏன் பண்ண முடியாது? உங்களால நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாதான் வழி பிறக்கும். சும்மா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. வெளியில வாங்க, வெளியில நீங்க போராடுங்க. போராடினா மட்டும்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.